ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. 4வது வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். 5 மற்றும் 6ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் யாருக்காக சொல்லப்பட்டது? இஸ்ரேல் மக்களுக்காகவா? ஒரு புறவின ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இவைகள். தேவன் இந்த ராஜாவுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவாராம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்த ராஜாவுக்கு கொடுப்பாராம். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் அந்த கோரேஸ் ராஜாவுக்கு எந்த சூழ்நிலையில நிறைவேறிச்சு தெரியுமா? பாபிலோனை போய் பிடித்த போது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் போன பதிவுல நம்ம பார்த்தோம். பாபிலோனுடைய மதில் சுவர் வெண்கல கதவுகளால் ஆனது, இருப்பு தாழ்பால்களை கொண்டு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு உதவி செய்து அந்த பாபிலோன் நகரத்தை பிடிக்கும்படி கிருபை செய்தார். அதற்கான வழிவாசல்களை தேவனே திறந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் ராஜா என்று ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை இந்த கோரேஸ் ராஜா மூலமாக தேவன் செய்தார்? இவைகள் எல்லாவற்றையும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் அல்லது சைரஸ் 2 எனப்படுகிற இந்த ராஜா பாரசீக சாம்ராஜ்யத்தை நிறுவிய மகத்தான ஒரு அரசன். கிமு 559 530 வரைக்கும் ஆட்சி செய்த ஒரு ராஜா. பாரசீகர்களுடைய வரலாற்றில் மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றிலையும் இந்த ராஜா ஒரு மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறார். இந்த கோரேஸ் மேதியர்கள் பாரசீகர்கள் இருவரையும் ஒன்றிணைத்து ஒரு வலிமையான பேரரசை நிறுவிய ஒரு மனிதன். கிமு 539 பாபிலோனை வெற்றி கொண்ட ஒரு ராஜா. இந்த வெற்றி பாரசீகர்களுடைய வரலாற்றில் மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றிலையும் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒன்று. இந்த கோரேஸ் ராஜாவுடைய பாபிலோன் வெற்றிக்கு பின்னால தான் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்திருக்கிறது, தேவனுடைய செயல்பாடுகள் மறைந்திருக்கிறது. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார். இந்த கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் இவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கோரேஸ் என்கிற பெயரை கொடுத்தார். ஒரு புறஜாதி ராஜாவுக்கு தேவன் 150 வருடங்களுக்கு முன்பாகவே பெயர் சூட்டி இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியம் என்று பாருங்கள். ஏசாயா 44:28 சொல்லுகிறது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏசாயா 45 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தால் தாம் அபிஷேகம் செய்த கோரேஸ் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார். ஜாதிகளை அவனுக்கு முன்பாக தோற்கடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாசல்கள் அவனுக்கு முன்பாக திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னை அறியாதிருந்தும் என்கிற குறிப்பு இந்த கோரேஸ் ராஜா யெகோவா தேவனை முற்றிலும் அறியாதிருந்த ஒரு மனிதன் என்றும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஏசாயா 45:13 சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை அவன் விடுதலை செய்வான், கைக்கூலியும் வெகுமதியும் இல்லாமல் என்று சொல்ல. எரேமியா இவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். 25ஆம் அதிகாரம் 11-12 பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருடங்கள் நீடிக்கும் என்றும் அதன் பின்பு விடுதலை வரும் என்றும் அந்த வசனங்கள் சொல்லுகின்றன. மேலும் எரேமியா 29:10 வாசித்தா, பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறும் போது உங்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப வரப்பண்ணுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மூலமாக தானியேல் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை படித்து இந்த 70 வருடங்கள் முடிவடை போவதை உணர்ந்தார். இந்த கோரேஸ் அரசன் மூலமாக நிறைவேறிய பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன தெரியுமா? சுமார் 150 வருடங்களுக்கு முன்பே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் இந்த கோரேஸ். அந்த வார்த்தையின்படியே சுமார் கிமு 590 இந்த கோரேஸ் பிறந்திருக்கிறார். அவருக்கு கோரேஸ் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இரண்டாவதாக பாபிலோன் மேல் இந்த கோரேஸ் ராஜா பெற்ற வெற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே கிமு 539 கோரேஸ் பாபிலோனை வெற்றி கண்டார். நகர வாசல்கள் இவருக்காக திறந்தன. யூப்ரடிஸ் நதியை திசை திருப்பி இவர் இந்த பாபிலோனை வெற்றி கொண்டார். மூன்றாவதாக 70 வருடங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இவர் விடுதலையின் செய்தியை கூறினார். அது கிமு 538 நடந்தது. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது கோரேசுடைய அதிகாரப்பூர்வமான ஆணையை நாம் பார்க்க முடியும். யூதர்கள் எருசலேமுக்கு திரும்புவதற்கு இவர் ஆணையிட்டு அனுமதி
அனுமதி கொடுத்தார். செருபாபேலின் தலைமையில் சுமார் 50,000 யூதர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பினார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கோரேஸ் ராஜா. நான்காவதாக, எருசலேம் தேவாலயம் மறுகட்டுமானம் செய்யப்படுவதற்காக உத்தரவிட்டது இந்த கோரேஸ் ராஜா. இந்த குறிப்பிட்ட விஷயம் எஸ்ரா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அரண்மனை பதிவுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு செலவுகள் அரசு கஜானாவில் இருந்து கொடுக்கப்படும் என்று இந்த கோரேஸ் ராஜா உத்தரவிட்டார். ஐந்தாவதாக, யூதர்களுடைய 70 வருட சிறையிருப்பு முடிவுக்கு வந்தது. கிமு 606 மற்றும் 605 முதல் சிறையிருப்பு தொடங்கியது. கிமு 536 முதல் குழு திரும்பியது. சரியாக 70 வருடங்கள். ஆறாவதாக, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பாத்திரங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டன. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் வாசிக்கும் போது 5400 பாத்திரங்கள் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தங்க கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 1000, மற்றவை 4370 பாத்திரங்கள். இந்த கோரேஸை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதை தாண்டி அநேக வரலாற்று ஆதாரங்கள் உண்டு. முதலாவதாக, ஹெரடோட்டஸ் என்கிற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் கோரேஸ் நதியை திருப்பி நீர்மட்டம் குறைந்தபோது நதிப்படுகை வழியாக நகரத்துக்குள் நுழைந்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஜெனோபோன் என்கிற கிரேக்க எழுத்தாளர் விழா இரவில் பாபிலோனியர்கள் கவனக்குறைவாக இருந்தபோது தாக்குதல் நடந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, பாபிலோனிய வேதாகம் என்று அழைக்கப்படுகிற ஒன்றில் தஸ்ரித் மாதத்தில் பாபிலோன் போராட்டமின்றி கைப்பற்றப்பட்டது என்று எழுதி வைத்திருக்கிறது. நான்காவதாக, கிமு 539 எழுதப்பட்ட களிமண் உருளைகள் இப்பொழுது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ஆவணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் வரலாற்று பூர்வமாக அப்படியே கால நேரம் தவறாமல் நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இறையியல் முக்கியத்துவம் பெறுகின்றன அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எப்படி பிரயோஜனப்படுகின்றன? ஒன்று, இதில் வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை. ஒரு புறவின ராஜாவையும் தேவன் பயன்படுத்துகிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அப்ப தேவன் நினைத்தால் யாரை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தம்முடைய சித்தத்தை செய்ய பயன்படுத்துவார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற வார்த்தை ஒரு மெசியானிக் வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. இரண்டாவதாக, தீர்க்க தரிசன நிறைவேற்றம் 150 வருடங்களுக்கு முன்பே பெயர் சூட்டி அழைக்கப்பட்டது. அந்த விவரங்கள் துல்லியமாக நிறைவேறியது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. மூன்றாவதாக, விடுதலையின் முன்னடையாளம். கோரேஸ் யூதர்களை பாபிலோனிலிருந்து விடுதலை செய்தார். கிறிஸ்து இந்த உலக மக்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தை இருவரையும் குறிக்கிற முன்னடையாளமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த கோரேஸ் அரசன் மூலமாக தேவன் ரகசியமாக வேறு சில காரியங்களை செய்தார். இஸ்ரேல் மக்களுடைய பாதுகாப்பு கோரேஸ் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மேசியா வரக்கூடிய வம்சாவளி பாதுகாக்கப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த மனிதன் மூலமாக நிறைவேறியது. உலக மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னடையாளமாக இது அமைந்தது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அன்றைய காலகட்டத்தில் பாபிலோன்ல ஆட்சி செய்து கொண்டிருந்த பெல்ஷாத்சாரை தள்ளி இந்த கோரேஸ் ராஜாவை, தரியுவை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்னா தம்முடைய மக்களின் விடுதலைக்காக அப்படின்னு ஒன்ன புரிஞ்சுக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களின் ஒரு நிறைவேறுதல் இந்த பாபிலோன் தேசத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கோரேஸ் ராஜா மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அப்படின்னா தேவன் தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் அவரால் இந்த பூமியில எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது மாபெரும் உண்மை. அதே போலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை மாற்றி தந்தார் தெரியுமா? அதன் வழியாகத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய பாதையிலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை உற்று கவனித்தால் பல்வேறு அரசாங்கங்கள் பல்வேறு நிலைகளிலே ஆட்சி புரிந்து கொண்டு பிரச்சனைகள் செய்து கொண்டு போராடி கொண்டு இருப்பதை பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல இந்த மொத்த பூமியையும் இயக்கி கொண்டிருப்பது நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது அவருடைய ஆளுகை நடத்துதல் அத்தனைக்கு பின்னால மேசியாவுடைய வருகை இருந்தது போலவே இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தோடு நடத்துகிற தேவனுடைய சித்தத்துக்கு பின்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒன்று இருக்கிறது. எப்படி யூதர்கள் எல்லாம் கானான்ல கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்களோ, விடுதலையாக்கப்பட்டார்களோ, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்களும் நானும் பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் மற்றெல்லா உலக அடிமைத்தனங்களுக்கும் விடுதலையாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை அதிசீக்கிரம் இருக்க போகிறது. அந்த வருகையிலே பங்கடைவதற்கு விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவ கிருபை நம்பி நாம் ஓட வேண்டியது, வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் இந்த கோரேசுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. இந்த 2 பதிவுகளும் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.